டெய்லி நைட்டு தோசைக்கு சட்னியாகவே பண்ணுறோமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஓகே டக்குன்னு சிம்பிளாக ஒரு சாம்பார் வச்சிடலான்னு சொல்லிட்டு குக்கர் சாம்பார் வைக்க குக்கரை வச்சுட்டு அதில் வந்து ஒரு கை பாசிப்பருப்பு ஒரு கை துவரம்பருப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். அலசி எடுத்ததுக்கப்புறமா நான் அதில் வந்து 1.5 செம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்புறம் 2 பச்சை மிளகா, 2 தக்காளி, ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கிறேன். எனக்கு வந்து வெங்காயம் ஒவ்வொரு ஷேப்பில் கட் பண்ணால் ஒவ்வொரு டேஸ்ட் வரும்னு ஒரு நம்பிக்கை. ஸோ நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி சம்டைம்ஸ் மாற்றி மாற்றி கட் பண்ணுவேன். இந்த தடவை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக சீரகத்தூள், ஒரு கரண்டி மிளகாத்தூள், அதுக்கப்புறமா வந்துட்டு தனியாத்தூள் ஒரு 1.5 கரண்டி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் சாம்பார் தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் தீர்ந்துருச்சு. ஸோ நான் இருக்கிறத வச்சு செஞ்சுட்டேன். ஸோ வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டோன்னா வந்து நல்லா வேகும்னு எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு உப்பு மட்டும் நான் இப்போ போடலை. நான் வந்து இறக்குனதுக்கு அப்புறமா உப்பு போட்டுக்குவேன். இது நீங்கள் வந்து ஒரு 4 to 5 விசில் வச்சிங்கன்னா ஒரு சூடான சுவையான தோசைக்கு இட்லிக்கு ஏற்ற சாம்பார் ரெடி.